இப்போ ஈரானுடைய புரட்சி காவல் படை என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்முஸ் நதி வழியாக புரியல அந்த ஜாயிண்டில் யார் வந்தாலுமே அடிப்போம். ஈரானை பொறுத்தவரை இது ஈரானுக்கு ஃபைனல் வார். இதுக்கு மேலே இன்னொரு வார் அவங்கள்ட்ட கிடையாது. இதில் வாழ்வா சாவாது. அடிச்சு அழிவு தான், ஆனால் அழிவை எதிர்கொள்ள அவங்க தயாராகிட்டாங்க. ஈரான் சொல்கிற லாஜிக், அவனை அடிக்கிறது தூரத்தில் இருக்கான், நீ அவனுக்கு ஏன் அவனோட இராணுவ தடவளத்தை நீ வச்சிருக்க? நாங்கள் இருக்கிறோம், ஒன்றும் ஆகாது இப்படி யாருமே சொல்லலையே, தாய முடிட்டாங்க எல்லாரும். காரணம் எப்ஸ்டன் ஃபைல்ஸ்னு விட்டான் பாருங்க. அதை மறைக்கதான் ட்ரம்ப் இந்த நாடகத்தை நடத்துறான். கிட்ட கொண்டு வந்து அவன் பைத்தியம் பிடிச்சிட்டு வயசாயிட்டு அவன் டோட்டலாகவே உலக அழிவை விரும்புகிறான். அவனும் முடிவு பண்ணிட்டான், வா மோது வா அழிவு பார்த்துரும். அப்போதான் இங்கே அடிக்கிறான். துபாய், சவுதி, கத்தார், பக்ரைன், குவைத்தில் அட்டாக் பண்ணுறான். நம்ம நாட்டில் சிங்கிள் ஹேண்டில் நாலா பக்கம் லாக்கை போட்டு வெளியேற்றலாம். ஒரு கட்டண அறிவிப்பு கூட கொடுக்கலையே நம்ம பிரதமர். இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழ்நாடு எலெக்ஷன் ஆரம்பிச்சு சார். ஒரு பக்கம் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த ஒரு பரபரப்பு இருக்க மத்தியில இப்போ உலகளாவிய ஒரு அரசியல் பத்தி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர். இதால உலகளாவிய மக்கள் பாதிக்கப்பட போறாங்க, பாதிப்பட்டு இருக்கிறாங்க, இதோட விளைவு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. முதல்ல இந்த போரை பத்தி நான் நினைக்கிறீங்க சார்? இல்லை, போருங்கிறது எந்த நாட்டுக்குமே தேவையில்லைங்கிறது என்னோட விஷயம். நான் இலங்கையிலே பார்த்தோம், இன்னும் கூச்சாங்க. ஏற்கனவே உக்ரைன் பார்க்குறோம், உக்ரைன் ரஷ்யா இன்னமும் வயலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கடந்த கால போர்கள் நம்ம வரலாறுகளெல்லாம் பார்த்துருக்குறோம். போர்னாலே அழிவு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாருக்குமே அழிவு தான். போர் செய்கிறவனுக்கு அழிவு தான், போர்னால் எல்லாருமே பாதிக்க தான் பட போகிறான். இதில் அமெரிக்கா மட்டும் சாக மாட்டானா, அமெரிக்காவும் அழிய தான் போகிறான். இஸ்ரேலுக்கும் அழிவு தான், ஈரானுக்கும் அழிவு தான், அவனோட தொடர்ந்த நாடுகள் எல்லாத்துக்குமே அழிவு தான். இதில் மற்ற நாடுகள்லாம் பாதிக்கப்பட போகிறது கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், எல்பிஜி, இது எல்லாமே மாட்டிக்கும். ஏன்னா நம்ம நாட்டு வந்து எப்படி இந்த கடலில் தண்ணி கிடக்கோ அதுமாரி சவுதி இதிலெல்லாம் வந்து டீசல், பெட்ரோல் கிடக்கு. எமிரேட்ஸில், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே அவங்களோட வசதி வாய்ப்புங்கிறது பெட்ரோல், டீசல் வச்சுருக்கு. இதில் சரி, ஈரானுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா, அதில் ஹார்மூஸ் நீதி அணை இருக்குல்ல, அது வழியாக தான் வந்து கப்பல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம நாட்டுக்கு எல்லாம் அதுலேருந்து அவுட்புட் எல்லாமே. இப்போ ஈரானுடைய புரட்சி காவல் படை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இந்த தீவு வழியாக தானே போகிற, இந்த தீவு வழியாக போனால் எந்த நாட்டு கப்பலையும் அட்டாக் பண்ணும். ஹார்முஸ் நதி வழியாக போறீங்கள அந்த ஜாயிண்டில் யார் வந்தாலுமே அடிப்போம் அப்படிங்கக்குள்ள இது பெரிய லாக்கு. அங்கிட்டு லாக்கு, இங்கிட்டு லாக்கு. அதான் ஏன் சார் இப்போ அமெரிக்கா கூட பிரச்சனை, ஓகே, அந்த நாடுல அந்த நாடு சப்போர்ட் பண்றவங்களுக்கு நீங்க பிரச்சனை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா மற்ற நாடுகள் அங்கே சண்டைக்கும் வரல அப்படின்னு இருக்க நாடுகளும் அந்த வழியாக தான் போகுது. அப்போ அவங்களும் இது பாதிப்புல ஆளாவாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், என் பொண்டாட்டி அடிச்சு என்ன ரோட்டில் நிப்பாட்டிடுவா, நீங்கள் பகுமானமாக பஸ்ஸில் போகிறீங்களான்னு கேட்பார்ல, அதே தான் இதுலேயும். என்னை அடித்து ஒருத்தன் ஓட விட்டுக்கிட்டு இருப்பான், நீ இப்படியே போயிட்டு இருப்பா, பகுமானமாக பெட்ரோல் ஊற்றிட்டு இருப்பா, டீசல் ஊற்றிட்டு இருப்பா, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். படவாக்கல இப்படி வராதிங்கடா எவனா பார்த்துருவோம். ஈரானுக்கு தெரியுங்க, ஈரானை பொறுத்தவரை இது ஈரானுக்கு ஃபைனல் வார். இதுக்கு மேலே இன்னொரு வார் அவங்கள்ட்ட கிடையாது. இதில் வாழ்வா சாவாதான். அடிச்சு அழிவு தான், ஆனால் அழிவை எதிர்கொள்ள அவங்க தயாராகிட்டாங்க. இது எத்தனை வாட்டி தான் நீ இதே வேடிக்கை காமிச்சிட்டு உட்காந்துருப்ப, நானும் உட்காந்து பொறுத்து போயிட்டு இருப்பேன் நான். ஆக்சுவலாக இப்போ ஈரான் வந்து இப்போ சவுதி, பக்ரைன், இந்த வளைகுடா நாடுகள் இருக்குது பாருங்க, துபாய், பூஜ் கலிஃபா, இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணது தான் இப்போ நமக்கு பெரிய வருத்தம். ஏன்னா 90 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் பக்கம் நம்ம நாட்டை சார்ந்தவர்கள் அந்த ஊரில் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புக்கு போனவங்க, தொழில் வச்சுருக்காங்க. அதனால தான் நமக்கு கொஞ்சம் ஃபயர் ஆகுது. என்னடா இப்படி போய் இங்கே போய் பூந்து அடிக்கிறானுல, எங்கேயோ சண்டை போனோம், எங்கேயோ போய் வராத்தான், ஏன் மேலே வந்து ஏறாத்தான்னு சொல்லி இங்கே அடிக்கிறாங்க. பட் ஆனால் ஈரான் சொல்கிற லாஜிக் என்னென்னா, அவனை அடிக்கிறது தூரத்தில் இருக்கான், நீ அவனுக்கு ஏன் அவனோட இராணுவ தடவளத்தை நீ வச்சுருக்க, உன்னே அடிக்கிற, இங்கே அடித்தா அங்கே வலிக்கும், இங்கே அடித்தா அங்கே எப்படா வலிக்கும் பாருல, பாரு அவன் அழுகுறான் பாரு, அப்படின்னு அழுவலை சிரிச்சின்னு இருப்பான். இங்கே அடித்தா அங்கே எப்படி, இங்கே அடித்தா இங்கே தானே வலிக்குன்னு. நீ சவுதி, துபாய், பக்ரைன், கத்தார், இந்த நாடுகள் அடிக்கக்குள்ள இங்கே வலிக்குது, நமக்கு வலிக்குது. எப்படி வலிக்குது, அங்கே அடிக்கக்குள்ள இங்கே வலிக்குது. காரணம் நம்ம ஊருக்காரவங்க அங்கே இருக்காங்க, அதனால் நமக்கு வலிக்குது. அவன் என்ன சொல்கிறான், ஈரான்கார, அவன் அமெரிக்காவோட போர் தடவலத்தை வச்சுருக்கிறான், கப்பல் படை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்கான், இங்கே அடிக்கிறேன்டா, அவனுக்கு அங்கே வலிக்கின்றான்றான் அவன். ஆக்சுவலாக ஒட்டுமொத்த கல்ஃபுக்கு எதிரான வாராக தான் இது பார்க்குறேன்னா, ஒட்டுமொத்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமான மிகப்பெரிய வார் தான் இது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க
அதாவது நான் வந்து போர் உங்க மேல புரியல, ஆனா நீங்க அவங்க சப்போர்ட் பண்றீங்க, அதான் நான் அடிக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. ஓகே. ஆனா இந்தியா வந்து எந்த பக்கமும் இல்ல. ஆனா இதுல இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குங்களே, அது என்னன்னு? ஏன் பாதிப்பு இருக்காது? நல்லாவே பாதிப்பு இருக்கும். பெட்ரோல், டீசல் ஏற்கனவே விலை கூட போயிருக்கு. அவன் சொன்னபடி அவன் கச்சா எண்ணெய் விலை குறைச்சப்போ பெட்ரோல் விலையை குறைக்கவே இல்லை. ஆனால் கச்சா எண்ணெய் விலை ஏறினா மட்டும் ஏறுது. இப்போ பார் பெட்ரோல் விலை டீசல்லாம் என்னமா ஏற போகுதுன்னு. பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டு பூரா விழுந்துடும். பட்டார் பட்டார் பட்டார்னு எல்லாம் தெரிச்சிடும். இப்போ எல்லாம் தங்கத்து மேலே முதலீடு பண்ண போகிறாங்க. தங்கம் ஒரே நாளில் 5400 விலை ஏறுது. ஆனால் சரன்னு அதையும் இறங்கிடும். அதையும் தெரிஞ்சுங்க. ஏன்னா போரெலாம் சரியான போது இறங்கிடும். ஆனால் இறக்க விட மாட்டாங்கன்னு வச்சுங்க வியாபாரி. தின்ன ருசி கண்டவங்க முன்னாடி இறக்குவாங்களா? இறக்க மாட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். நம்மள்ட்ட பெட்ரோல் டீசல் ப்ரொடக்ஷன் நம்மள்ட்ட இல்லவே இல்லை. ரொம்ப 0% தான். மின்சாரம் பாதிக்கும் நம்மள்ட்ட. கரண்ட் முழுக்க நிலக்கரியை நம்பி நம்ம இல்லை. காற்றாலை மின்சாரத்தை நம்பி நம்ம முழுசாலாம் இல்லை. அது முழுசாக திருப்திப்படுத்தாதுன்னு வச்சுக்கோங்க. பெட்ரோல் டீசல் கம்பெனிஸ் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் தீக்கணும். எல்பிஜி வீட்டு சிலிண்டர் வேணுமே, சோறு வடித்து திங்க, எல்லாம் விரவ ஓடி பழையபடி கருவறை வெட்டி வச்சு கொளுத்தி திங்க வேண்டியதுதான். கிராமத்தில் தின்னலாம். டவுனில் எங்கே வச்சு கொளுத்துறது? கொளுத்த முடியாது. டவுன்ல மரமே இல்லைங்களே, மரம் தான் தானே. மரம் இல்லை, அது ரைட்டு. அது ஒரு மரமும் இல்லை. மற்ற சத்தகத்தை வச்சு கொளுத்துறோம், பழைய காட்போட வச்சு கொளுத்துறதுனால இங்கே வழி இல்லையே. அதுக்கு கொளுத்தவே தெரியாது பாதி பேருக்கு. அந்த பிரச்சனை இந்தியாவுக்கு இருக்குல்ல. பெட்ரோல் டீசல் விலை ஏறினா என்ன ஆகும்? காய்கறி விலை ஏறும். காய்கறி விலை ஏறினா பால் விலை ஏறும், அரிசி விலை ஏறும், அனைத்து பொருட்களும் விலையேற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்தியாவுக்கு பாதிப்பு தான். இந்தியாவுக்கு உலக நாட்டுக்கே பாதிப்பு தான். யாரெல்லாம் வந்து கச்சா எண்ணெய்க்கு பெட்ரோல் டீசல் கையேந்தி நின்ன எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை தான். அப்படி பார்த்தா உலகம் முழுக்க கையேந்தியாக நிற்கிது. கல்ஃப் கண்ட்ரி தான் கையேந்தி நிற்கிது. வேறு எங்கேயும் வழி இல்லை. அவங்கள அடிக்கக்குள்ளே அவங்கள்ட்ட வானிலையே மூடிட்டாங்க. ஃப்ளைட்டு போகாது வராது. அஜித்குமார் கூட துபாயில் இருக்காரா? அவர் அஜித்குமார் மட்டும் தனி விமானம் வைக்க போகிறாங்க. எந்த விமானமும் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆனாலும் வெடியை கொளுத்தி போட்டுருவான் விமானத்து மேலே. சரி, இப்போ நீங்கள் அஜித்குமார் விஷயம் பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனால் பக்ரைன், குவைத், துபாய் போன்ற ஒரு சில நாடுகளில், ஒரு சில நிறைய நாடுகளும் எடுத்துக்கலாம், அந்த நாடுகளில் வந்து 90 லட்சம் இந்தியர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து தாய் நாட்டுக்கு வர முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப இஷ்யூ ஆகி பெருசாக பேசப்பட்டு இருக்கு. அதை 90 லட்சத்து 1 கோடி பேர் இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் வீடியோ போடுறாங்க. இன்னும் எத்தனை நாள் அவங்களால வீடியோ போட முடியும்னு தெரியல. நெட்வொர்க்கை பூரா காலி பண்ணிடுவாங்க. அவங்களோட வேலையாக அதுதான். நெட்வொர்க் ஆஃப் பண்ணுறாங்க. அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே வெளில தெரியாது. அதனால் அவங்கெல்லாம் முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். வேலைக்கெல்லாம் போகாதீங்க, வீட்டில் இருங்க. ஆனால் இது பெரிய வருத்தம் தம்பி. ஒன் பை ஏன்னா இப்போ தான் முதல்ல கடனை வாங்கி 3 லட்சம் 4 லட்சம் கட்டி போயிருப்பாங்க. நாளைக்கு போர் முடிஞ்சு எல்லாம் கிளம்புங்க ஊருக்குன்னா அவ்வளோ பணமும் லாஸ் தானே. விட்டுட்டு வரணும்ல. போருங்கிறது அவ்வளோ விஷயம் இல்லை. சொந்த நாட்டில் சொந்த நாட்டு மக்களை அகதிகளாக்குறது தான் போர். இலங்கையில் பார்த்தோம்ல, இவ்வளோ பேர் இங்கே வந்து இலங்கை தமிழர்கள் கேம்பில் இருக்காங்களே, அவங்களுக்கு வீடு வாசம் மாடு மட்டை துறவு தோட்டம் துறவு சொந்தம் வந்தால் எல்லாம் இருந்துருக்கும். திருப்பி அந்த நாட்டுக்கு போக முடியாது. ஒன்ஸ் அகதிகளாக வெளியேறிட்டால் திருப்பி மறுகுடியேற்றம்ங்கிறது இல்லை. அந்த நாடு வேண்டான்னு தானே இங்கே வர்றாங்க. திருப்பியும் போக முடியாது. கல்யாணம் கூட அங்கே இருந்து வந்து இங்கே இந்தியாவில் பண்ணிட்டு தனித்தனியாக தான் பொண்ணு மாப்பிள்ளையை பிரிஞ்சிருக்கிறாங்க. லண்டன், கனடா எங்கே பார்த்தாலுமே இருக்கிறாங்களே. விஜயோட பொண்டாட்டியே ஒரு இலங்கை அகதி தான். லண்டனில் இருக்காங்களே சங்கீதா. இப்போ டைவர்ஸ் பிரச்சனை ஓடுது. எல்லாம் சொல்கிறேன். அதனால் சொந்த நாட்டு மக்கள் அகதிகள் ஆக்கப்பட்டு விடுவார்கள் சொந்த நாட்டிலேயே. அதாவது இது ட்ரம்ப்புக்கு வந்து இது போர் நடத்தணுங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இந்த எப்ஸ்டன் ஃபைல்ஸ் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, அதை மறைக்கணும். அதை மறைக்க பெரிய விடியை கொளுத்தி போடுறது தான். ஏன்னா அது அங்கங்கே சுற்றி அவன் தலையை விடிய ஆரம்பிச்சது. உலக நாடு தலைவர்கள் தலையெல்லாம் உருள ஆரம்பிச்சது. எப்படிப்பட்ட விஷயத்தை, கேவலமான விஷயத்தை மறைக்கிறதுக்கு இதில் கிளம்பிட்டான். இஸ்ரேலோட உனக்கு என்ன கூட்டணி? இஸ்ரேல் உனக்கு யார்? எதுக்கு அவனோட கூட்டணி போடுற? சரி, அப்படியே இருந்தாலும் அவனாச்சு மோதிக்கிறான். உனக்கு என்ன வேடிக்கை? நீ என்ன இடையில பஞ்சாயத்து தரவு? நான் இப்போ 2025 ஜெனீவாவில் ஒரு காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க. அந்த காம்ப்ரமைஸ் பேசின பிறகும் யுஎஸ் ஆப்ரஹாம், யுஎஸ் ஃபோர்டு 2 பெரிய கப்பலை கொண்டு போய் நிப்பாட்டுறான் ஈரானுக்கு எதிராக கடலில். ஏதாவது பண்ணினா அடிப்பேன். இது மிரட்டுற விஷயம் தானே, த்ரெட்டன் பண்ணுற விஷயம் தானே. ஈரான் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அந்த நாட்டுடைய அதிபர் வரையும் கொண்டுட்டாங்க. 3 நாள் திட்டமிட்டு இருந்து ஃபாலோ பண்ணியிருந்து சேட்டலைட் உதவியோடு அடித்து கொண்டுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இன்னும் அவனும் முடிவு பண்ணிட்டான், வா மோது வா அழிவு பார்த்துருவோன்னு. அப்போ தான் இங்கே அடிக்கிறான். எங்கே? துபாய், சவுதி, கத்தார், பக்ரைன், குவைத்தில் அட்டாக் பண்ணுறான். ஆனால் இந்த இடத்துல கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் 1 மாதம் போர் பண்ணவும் தயார், ஈரான் நாங்கள் அடிக்க தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அவன் பைத்தியம் தானே. அவன் பார்ட் டைம் பைத்தியம் இல்லை, ஃபுல் டைம் பைத்தியம் தானே. 1 மாதம் என்ன, வருஷமுறாக போர் போடுவான். வேறு வந்து அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணால், வந்தோடனே இந்தியர்களை வெளியேற்றினான். வாயை மூடிட்டு தான் இருந்து நம்ம கவர்மெண்ட்டு. அதை வாயை திறந்தாங்க. கேட்டிருக்கணும்ல, என்னங்க காலில் எல்லாம் செயின் போட்டு இப்படி அனுப்புறீங்க, போங்க அந்த நாட்டை விட்டு போங்கன்னா வந்துட போகிறாங்க, அதுக்காக இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்கன்னா அது எங்கள் நாட்டு ப்ரொசீஜருங்கிறான். நம்ம நாட்டில் சிங்கிள் ஹேண்ட் லாப் 4 பக்கம் லாக்கை போட்டு வெளியேற்றினான். ஒரு கட்டண அறிவிப்பு கூட கொடுக்கலையே நம்ம பிரதமர்.
நேற்று என்னமோ ஒரு ட்விட் அளவுக்கு போட்டிருக்காரு. ட்ரம்ப் அவர்களே போரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது என்னத்த கூப்பிட்டு பேச வேண்டியது நடுநிலை நாடுகள் தானே இதெல்லாம், விடுங்க பேசிக்குவோம், என்னங்க பிரச்சனை? இப்போ ஈரானை அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதை முதல்ல சொல்லுங்கள். ஈரான் அவங்க நாட்டுப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க அந்த நாட்டு மக்கள் அவங்க சொல்கிறத ஏற்றுட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேட்டால் அணுவா இதை அவங்க தயாரிக்கக்கூடாது. அதுக்கு வந்து ஐஏஇஏன்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஐஏஇஏன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க அப்படி சொல்லவே இல்லையா அங்கே தயாரிக்கிறாங்கன்னு. உனக்கு என்ன பிரச்சனை? சரி, ஈராக்கில் சதாம் ஹுசேன் எதுக்கு தூக்கில் போட்ட? ஆனால் இதை வச்சுருந்தார் அவர்? பொய் தானே இதெல்லாம். உனக்கு அந்த நாட்டில் உள்ள எண்ணெய் வளங்களை கைப்பற்றணும், அந்த நாட்டில் நீ பூந்து உனக்கு ஜாலரா கொட்டுறவனா அங்கே பிரதமராகணும், அவ்வளோதான் உன் இலக்கு. உலகம் முழுவதும் உன்னுடைய அமெரிக்கர்களுடைய நாடாக மாற்றணும். சூரியன் உதயா நாடுன்னு சொன்ன மறையா நாடுன்னு சொன்னால இங்கிலாந்துக்காரன், அதுமாரி நீ கொண்டு வரணும் அப்படின்றது தான் உன் இலக்கு. இப்போ பொருளாதார தடை விதிச்சான், அதாவது அவனுடைய காசு எங்கே தெரியுமா போச்சு? 14 லட்சம் ரூபா, 14 லட்சம் காசு போச்சு அமெரிக்க டாலர், ஒரு ரியாலோட மதிப்பு. அப்போ அந்த நாட்டோட மதிப்பு என்ன இருக்குது? நாணயத்தோட மதிப்பு இப்போ நமக்கு 90 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்க. இப்போ ஒரு முடிவத்தில் 150 ரூபா தாண்டிடும் நமக்கு. ஓகே சார், இந்த பிரச்சனைலாம் இந்தியா எப்படி கைக்குள்ள போகுது சார்? ஏன்னா ஒரு பக்கம் வந்து பங்குச்சந்தை வந்து வீழ்ச்சி அடைய போகுது, பொருளாதாரம் வந்து அதிகமாக போகுது, கச்சா எண்ணெய் எரிவாயு இதெல்லாம் வந்து விலை ஏற்றம் அடையும் போது இந்த பிரச்சனைகளை இந்தியா எப்படி கையாளும்? அதாவது இப்போ நல்ல நாள்லேயே உனக்கு பசுமாட்டு தெரியாது, உங்களுக்கு பகல்லையே இருட்டிலங்க எருமாடு தெரிய போகுது. 4300 கிலோமீட்டர் கடலில் சுற்ற போகுது. இப்போ ஏற்கனவே வந்துச்சு இல்லை இந்த ஹார்மோஸ் இந்த வழியாக நீரில் வழியாக, இப்போ அதெல்லாம் சுற்றிட்டு வரப்போகுது. சுற்றிட்டு வந்தால் விலை ஏறப்போகுது, தாறுமாறாக ஏறப்போகுது. சிலிண்டர்லாம் ஏறினா திருப்பி இறக்கவும் மாட்டாங்க. ஏற்றுறதோட சரி தானே, இறக்கி விடுறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஏற்றுனா அவ்வளோதான், அதிலே மக்கள் நம்மளை விட ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான பீப்புள் இந்த உலகத்திலே கிடையாதுங்க. இதை பற்றி அக்கறை கொள்ள மாட்டோம். ஏறிட்டு திருப்பி இறக்கணும்ல, ஏன் கேள்வி கேட்கல? பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தாங்களா? கேட்டதுக்கு மாநில அரசு ஒத்துக்க மாட்டுது. டேய், நீ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், நீ தானே எக்ஸிக்யூட் பண்ணணும். மாநில அரசுக்கு என்ன ரோல் இருக்குது? எல்லாத்தையும் மாநில அரசு கேட்டால் செய்கிற, ஹிந்தி தீப்பு எல்லாம் மாநில அரசு கேட்டு செய்கிறியா? இல்லையே, நீ அதானே செய்ய வேண்டியது தானே. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்போ எல்லாம் விலையேறணும் அப்படி நின்ற போகுது, திருப்பி இறக்கி விட மாட்டாங்க, ஏற்றி விடுறதோடு சரி. இல்லை இப்போ இவங்களுக்கு இங்கே இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், இப்போ வந்து 2000 ரூபா தாலும் செல்லாதுன்னு சொன்னாங்க. அப்போ பாதி பேர் தட்டெடுத்து நின்னோம் பிச்சை எடுக்க. அடுத்தது கொரோனா வந்துச்சு, மீதி பேரும் தட்டெடுத்தாச்சு. எதுக்கு? பெல் அடிக்க சொன்னார்ல, டிங் 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 டிங்னு அடிக்கணும், அதுக்கு தட்டெடுத்து சொன்னேன். நீ வேறு எதுவும் நினச்சிக்க போகிற? 2வது வாட்டி பிச்சை. அப்புறம் அதில் பாதி பேரை காணும், கொரோனாவில் பாதி பேரை காணும். அப்புறம் அதுக்கு பிறகு ஊசியெல்லாம் போட்டோம். அந்த ஊசியெல்லாம் போட்டவரை மீதி பேரும் காணாமல் போயிட்டுருக்கான். கரெக்டாக WHO சொல்கிறான் சைடு எஃபெக்ட்லாம் வரும் பார்த்துங்க. போடுறதுக்கு மட்டும் சொல்லணுண்டா, இதெல்லாம் போட்டாச்சு வரும் பார்த்துக்கிடுங்க அப்படின்றான். இப்போ இந்த போர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப டேஞ்சரஸ். நீங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைன் நடந்தது வந்து நமக்கு ஒன்றுமே பாதிப்பு ஏற்படலை. காரணம் ரஷ்யா கிட்டே நம்ம எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருந்தோம், பாமாயில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு தான் கையெழுத்து போட்டாச்சு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்த பிறகு அமெரிக்கிட்டேருந்து வாங்கணும்னு கையெழுத்து போட்டாச்சு. எந்த குருடாயில் பாமாயில் தேங்காய் எண்ணெய் புளி எண்ணெய் எதுவும் இங்கே வாங்க வேண்டியதில்லை, எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கங்க அப்படின்ட்டாச்சு. ரஷ்யாவும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. யார்? புட்டின். இந்தியா ஒரு நிர்பந்தத்தில் போயிருக்கு, நாங்கள் வருத்தப்படலை, இந்தியா எப்பயுமே எங்கள் நட்பு நாடு தான்ட்டார் ஒரே வார்த்தையில். பிஸ்னஸ்க்கு வேறு ஒரு காரணத்துக்காக போயிருக்காங்க எனக்கு தெரியும், ஜென்டலாக ஒதுங்கிட்டார். இப்போ இந்த போர் மூண்டுச்சுன்னு வச்சுக்கலாம், டோட்டல் இதுவும் அடிபட்டு போயிடும். ஏன்னா உலகத்தையே பெரிய ஏர்போர்ட் இது துபாயில் இருக்க ஏர்போர்ட் தான், அவன் தான் பெரிய ஏர்போர்ட்டு. அவங்கள லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள்ட்டையும் பெட்ரோல் டீசல் பேரிச்சம்பழத்தை விட்டால் வேறு ஒன்றும் வியாபாரம் இல்லை. பெட்ரோல் டீசல் பேரிச்சம்பழம், வேறு ஒன்றுமே இல்லை அந்த நாட்டில். என்ன இருக்குது? அது எக்ஸ்போர்ட் பண்ணால் தானே. பெட்ரோல் டீசல் வச்சுட்டு என்ன செய்யுது? அந்த நாட்டை விட்டு வெளியேறணும்னு, அது வெளியேறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. வானிலையை மூடிட்டாங்க. அப்போ சுத்தமாக அங்கேயுமே பெரிய பொருளாதார சிரமம் வந்துடும், அங்கேயும் நெருக்கடி வந்துடும். அந்த உள்ளூர் மக்களுக்கு எப்படியோ வாழ்ந்துருவாங்க, அவங்களுக்கு வேறு வசதிகளை அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும். வேண்டுதல் நம்ம வைக்கிறோம், உங்கள் நாட்டை நம்பி தான் நீங்கள் விசா கொடுத்து தான் எங்கள் ஊரை சார்ந்தவங்க உங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. நீங்கள் விசா கொடுக்காம வந்து யாரும் கள்ளத்தரமாக வரல, நீங்கள் விசா கொடுத்துருக்கீங்க வந்திருக்காங்க. அந்தந்த கம்பெனிஸ் அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு சாப்பாடு பேசிக் ப்ரொவைட் பண்ணுங்கள். அடிப்படை வேலை செய்கிறதுக்கான ப்ரொவைடிங், மினிமம் வேஜஸ் ஏதோ வீட்டுக்கு கொடுத்து விடுங்க. ஊருக்கு ஒரு 50,000 ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு 20,000 வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா அதை நம்பி தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க. எத்தனைத்தோம் இங்கேருந்து போன நம் உறவுகள், நம் சகோதரர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்ற கவலை பாதி வீட்டுக்கு, மீதி கவலை பொருளாதார கிரிசியஸ். நீங்கள் போர் நடக்குது அதனால நான் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தேன், அதை வெளிநாடு போகிறதுக்கு வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாங்க. போரில் வேலை இல்லை எங்கள் வீட்டுக்காரன்னு சொன்னால் இங்கே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க.
மினிமம் குறைந்தபட்ச வேஜஸ் அவங்களுக்கு கொடுங்க. இந்த போர் முழுக்க வரதையும் அவங்க சமாளிங்க. இது இரட்டிப்பாக நம்ம இந்தியர்கள் உங்களுக்கு உழைத்து தருவார்கள். சரிங்க, இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, இந்த தங்கம் விலை, பங்குச்சீட்டு இதெல்லாம் விட்டுருங்க. அடிப்படை உணவுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த போர் காரணமா வந்து முக்கியமா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நாமக்கல்னு சொல்லி முட்டை வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி அடிப்படை உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த போரின் காரணமா. இப்ப இதுக்கு முன்னாடி நாமக்கல் வந்து முட்டையோட உற்பத்தி அதிகமா இருந்திருக்குன்னா இப்போ குறைச்சிருக்காங்க. காரணம் உற்பத்தி இங்க செய்யலாம். ஆனா ஏற்றுமதி ஆகி அந்த நாடுகளுக்கு போய் சேருமா? அது மாதிரி தக்காளியா இருக்கட்டும், வெங்காயமா இருக்கட்டும், நிறைய பொருட்கள் வந்து குறைச்சிருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை எந்த அளவுக்கு ஒரு பூமா? நம்ம ஊர்ல உள்நாட்டு உற்பத்தியாளர் ரொம்ப பாதிச்சிருவாங்க. முட்டை ₹6.50 விக்குது. இப்போ ₹6 விக்குது. எனக்கு தெரிஞ்சு முட்டை எல்லாம் வந்து இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா ₹4 அந்த ரேஞ்சுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4 ரேஞ்சு கூட வந்துடும். இந்த குறு சிறு வியாபாரம் ரொம்ப பாதிச்சிருவா. கோழி உற்பத்தி எக்ஸ்போர்ட் என்னெல்லாம் ஆச்சுக்கிறது. முதல் தர காய்கறிலாம் அவுட் ஆகிடும். ப்ரொடக்ஷன் காலி ஆகிடும். வெளியேற்ற முடியாது. அப்போ இருக்கிற விலைக்கு விற்க வேண்டியது தான். துணிமணி, டையிங் பண்ண அது கூட கெட்டு போகாத பொருள். ஆனால் அன்றாட கெட்டு போகிற பொருள் சாப்பாட்டு பொருள் மீன் எக்ஸ்போர்ட் அவுட்டு, ரோஜாப்பூ எக்ஸ்போர்ட் அவுட்டு, மலர் எக்ஸ்போர்ட் அவுட்டு, இப்போயே அவுட்டு. இதுக்கு மேலே ஏன் லேட் பண்ணுறீங்க? சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ஒன்று ஏற்றிக்கிட்டு இருக்கலாம். அது எத்தனை நாளைக்கு இதெல்லாம் வாங்குவாங்க? பெரிய கண்ட்ரிகள் ஒரு 6 கண்ட்ரி உங்களால் ஏற்ற முடியாமல் போயிட்டுல. அப்போ இது எல்லா ப்ரொடக்ஷனும் அவுட்டு தான். இப்போ நம்மள்ட்ட என்னென்ன பொருள் பருப்பு, கோதுமை, அரிசி, தேங்காய், காய்கறிகள், எல்லா வகை காய்கறிகள் நம்மள்ட்ட இல்லாத காய்கறியா? மிளகு, இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே அவுட் ஆகிடும். அவுட் ஆனால் ஆட்டோமேட்டிக்கு நம்ம உள்நாட்டு உற்பத்தியாளர் ரொம்ப பாதிப்பாங்க. அவங்களும் வந்து ஒரு வழி இல்லை. தக்காளியில் எத்தனை நாள் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க? அறுத்து கொட்ட வேண்டியது தான். தெருவாக போக வேண்டியது தான். அதனால் விவசாயிகள் ரொம்ப பாதிச்சிருவாங்க. இப்போ இந்த ஈல்டோட இதை காரணம் காமிச்சு லேபருக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் கொடுத்தானே ஆகணும். போகிற காரணம் காட்டி லேபரை குறைக்க முடியாது. பெரிய சட்ட சிக்கலில் ஒன்றரை விட்டாங்க தம்பி. எங்கிட்ட போகிறதா தெரியல. நேற்று இரவு வரக்குள்ளேயே நினச்சிட்டு தான் வர்றேன். இப்போ ஒரு திடீர்னு ஊருக்கு போகணுன்னா கூட கோவிட்டில் பங்காவது இருந்துச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எதுவுமே கிடையாது. நீ எங்கேயும் போக முடியாது. அப்படி இப்படியே நிற்கும். எக்ஸாம் வர இருக்குது. இன்றைக்கி அந்த வளைகுடா நாடுகளில் நடக்கக்கூடிய எக்ஸாம்லாம் தள்ளி வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பாழாக போகுது. காலேஜ் இருக்குது. அத்தியாவசியமான வண்டிகள் இருக்குது. தீயணைப்புத்துறை, காவல்துறை, ஆர்மிக்கு டீசல் வேணும். இதெல்லாம் எங்கே போகிறது? கையிருப்பு 4 மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்க. யார் மேடம்? இது உள்துறை சொல்கிறாங்க 4 மாதம் இருக்குன்னு. நிர்மலா மேடத்தை கேட்டால் தானே தெரியும் காசு எவ்வளோ இருக்குது ஆர்பிஐ இல்லைன்னு. காசு இல்லைப்பா. ஏற்கனவே எல்லா ஷேரையும் எடுத்து விற்றாங்க. இப்போ தெரியுதா எதுக்காண்டி பொதுச்சந்தையோட ஷேர் எடுத்து விற்கக்கூடாது? இப்போ தெரியுதா? இந்த மாதிரி நெருக்கடி வரக்குள்ள தான் அதெல்லாம் பயன்படுத்தணும். பொதுச்சந்தை இருக்குல்ல, அதோட ஷேரை விற்கக்கூடாது. பொதுத்துறை நிறுவனம் ஷேரை விற்கக்கூடாது. அது கழுத்தை நெரிச்சு சாரை கண்டிச்சவங்க எடுத்து கொடுக்கணும். அது வரைக்கும் அதை சேஃப்டியாக வச்சுக்கணும். இவங்களுக்கு பொருளாதாரம்னால என்னென்னு தெரியாது. நான் சொல்லலை, சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறாரு. மோடிக்கு பொருளாதாரம் என்னென்னு தெரியுமா, நிர்மலா சீதாராமன் பொருளாதாரம் என்ன தெரியுமா, அவர் தான் சொன்னார். இப்போ கழுத்தை நெரிக்குது. வாயே திறக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க முக்கிய தலைவர்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு யாருமே சொல்லலையே. வாயை மூடிட்டாங்க எல்லாருமே. காரணம் எப்ஸ்டன் ஃபைல்ஸ்னு விட்டான் பாருங்க. அதை மறைக்கதான் ட்ரம்ப் இந்த நாடகத்தை நடத்துகிறான். கொண்டு வந்து அவன் பைத்தியம் பிடிச்சிட்டு வயசாகிட்டு அவன் டோட்டலாகவே உலக அழிவை விரும்புகிறான். ஒரு சண்டை போட்டு தான் ஒரு பெரிய பில்டப் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டான். ஒசாமா பின் லேடனை போய் சுட்டாங்கல்ல பாகிஸ்தானில். ரைட்டு, ரொம்ப பெரிய பொருள் செலவு பண்ணி போய் சுட்டாங்க. சுட்டு என்ன கண்டாங்க சொல்லுங்கள்? ஃபாராக் ஒபாமாவுக்கு வரலாறுல ஒரு பேர், அவ்வளோதானே. வேறு என்ன கண்டாங்க? இப்போ வீரப்ப மீசியை வழிச்சு விட்டு கொண்ட மாரி தான். அது என்ன பலன்? ஒன்றும் இல்லையே. சார், காமனி இறந்ததுக்கு வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்க மக்களும் ஈரான் மக்களும் சந்தோஷம் ரொம்ப படுவாங்க அப்படிலாம் சொன்னார். அப்படிலாம் அங்கெல்லாம் யாரும் படலை, சந்தோஷம்லாம் படலை. ஏங்க ஏற்கனவே 2025 அமெரிக்கா பஞ்சாயத்து பேச போனாங்க ட்ரம்ப்பு. இது எங்கள் ஊர் பிரச்சனை பார்த்து நீ கிளம்பு நீ ஏன் வர்ற? சரி ஏங்க அவங்களுடைய மார்க்கப்படி அவங்க ஒரு சரியத் சட்டம் இருக்குது, நிறையா அவங்கள பின்பற்றுற சட்டங்கள் இருக்குது. இப்போ இப்படி சொல்லலாம் உங்களுக்கு, நம்ம நாட்டு சட்டம் இருக்குல்ல, இந்த நாட்டு சட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி வேற ஒரு நாடு உள்ளே போந்தா நீங்கள் ஒத்துப்பீங்களா? அதுக்கு கூட பதில் ஒத்துக்க மாட்டோம். சிம்பிளாக கேட்குறேன். என் நாட்டை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? நீ யார் என் கல்ச்சரை பற்றி உள்ளே வர்றதுக்கு? என் கல்ச்சர் வேறு, என்னோடய வழிபாட்டு முறை வேறு, நான் இப்படி தான் இருப்பேன். நீ ஏன் உள்ளே வர்ற? இதே தான் பிரச்சனை. அமெரிக்கா பொறுத்தல எப்படின்னா, போகிற போக்கில் லைட் எரிஞ்ச வீட்டில் அப்படின்னா லைட் எரிஞ்ச வீட்டில் இந்த சண்டையா பஞ்சாயத்து எதிர்க்கா பேசுவா, நாயே பஞ்சாயத்தில் ஒன்றும் இல்லை போனாயா நீ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே. ஆனால் வம்படியாக இந்த வாட்டி இறங்கி கேட்கலையில் நீ, நான் பாரு என் வழியை பண்ணுறேன்னு. அதுக்கு இஸ்ரேல் ஒரு இலுமினாட்டி ஒரு சின்ன ஒரு தூபம். ஆக்சுவலாக இஸ்ரேலுக்கு தான் ஈரான் மேலே காண்டு துணை சேர்த்துக்கிட்டான் அமெரிக்காவை. இது என்ன ஆகிப்போச்சு?
ஏன்னா எனக்கு எங்கெல்லாம் கிளை இருக்கோ அங்கெல்லாம் கொளுத்தி போடுறது. நான் என் மேலே உனக்கு சண்டை, 10 வயலில் வைக்க போகிற போட்டு வச்சுருக்கேன் மாடு, இது பண்ணி 10 வைக்க போறையும் கொளுத்தி விட்றது. எனக்கு யாரெல்லாம் விவசாயம் பார்த்தாங்களோ அவங்க வீட்டு வைக்க போறையும் கொளுத்தி விட்றது. ரைட்டா? அந்த வைக்க போற வந்து இப்போ இந்தியா வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம்மா, இந்தியாவும் வைக்க போகிறது தான். அங்கே கொளுத்துக்குள்ளே இங்கே மிரண்டு தான் நிற்கிது. எல்லாம் வாயே துறக்கலையே. எல்லாம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, அதை எப்படி வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.